வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டோம். வீடியோ 1 பார்த்துட்டோம். இது வீடியோ 2. இது கைண்ட்ஸ் ஆஃப் நவுன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன இருந்ததுன்னா நவுன் இருந்தது, அப்புறமா ப்ரோனவுன் இருந்தது, வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதை ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. இது இப்போ நவுன். நவுனுடைய வகைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் நவுன். காமன் நவுன் அப்படின்னா பொதுவாகவே நவுன்னா என்ன? பீப்புளை குறிக்கும், பிளேஸோட குறிக்கும், அப்புறம் திங்ஸ் இதனுடைய பெயரை குறிக்கும். ஒரு பெயரை குறிக்கும் சொல்லுதான் நவுன். ஓகேவா? காமன் அப்படின்னா பொதுவான பெயர்கள். அது யார் யார் பெயர்? பீப்புளோட பெயர் இருக்கலாம், பிளேஸோட பொதுவான இடம், திங்ஸ், இந்த மாதிரி பொதுவான பெயரை குறிக்கிறது தான் காமன் நவுன். என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாய்னா பசங்களை சொல்லுவோம். எந்த பசங்கன்னு சொல்றோமா? கிடையாது, பொதுவா ஜென்ரலா சொல்றோம் இல்லைங்களா, பாய். அடுத்தது என்ன சொல்லலாம்? கேர்ள். இது வந்து பீப்புளை குறிக்கிறது. பிளேஸ் குறிக்கிற மாதிரி 2 சொல்லட்டுங்களா? சிட்டி. சிட்டின்னா ஜென்ரலா காமனா பொதுவா சிட்டின்னு சொல்றோம். இன்னும் சிட்டின்னு நம்ம பேர் சொல்ல கிடையாது. சிட்டி, கண்ட்ரி. ஓகேவா? இதெல்லாம் வந்து பிளேஸ். அடுத்து திங்ஸுக்கு பாருங்க, கம்பெனி, இதெல்லாம் பிளேஸ் தான். கம்பெனி. ஓகேவா? அடுத்தது மவுண்டைன். மவுண்டைன் அப்படின்னா மலை. இதுதான் திங்க். ஓகேவா? இது எல்லாமே பொதுவா சொல்லக்கூடிய பெயர்கள். நம்ம எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கு தான் இது. பீப்புளை குறிக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன், பிளேஸை குறிக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன், அடுத்து திங்ஸை குறிக்கிற மாதிரியும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? புக்கு பொதுவா சொல்லிக்கலாம். புக்கு, இந்த புக்கு அப்படின்னு பர்டிகுலரா நம்ம சொன்னா அது வேற. இது பொதுவா சொல்லியிருக்கோம். இதுதான் காமன் நவுன். காமன் நவுன்னா a name of person, place, things. இதெல்லாம் ஜென்ரலா சொல்லணும். ஜென்ரலா சொல்லும் போது இதுதான் காமன் நவுன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன் வருது, பார்க்கலாம். ஒரு நோட்டு போட்டு அழகா எழுதி வச்சுட்டே வாங்க. இதுல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுனுங்கிறது ஸ்பெசிபிக் நவுன். குறிப்பிட்டு பர்டிகுலரா இந்த பையன்தான், இந்த பொண்ணு தான், இந்த இடம் தான் அப்படின்னு பர்டிகுலரா சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் ஸ்பெசிபிக் நவுன். ஓகேவா? ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு சொல்றது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுனுக்கு இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஷீனா அவள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்ப ஏதாவது ஒரு பேர் சொல்லிக்கலாம், ஷீலா. ஓகேவா? இத உமன் கூட சொல்லிக்கலாம், உமன், ஷீலா சொல்லலாமா? இது பீப்புள். இப்ப பிளேஸுக்கு சொல்லலாம், கண்ட்ரி. கண்ட்ரி அப்படிங்கிறது காமன். இது காமன், இது காமன் நவுன். இத ஸ்பெசிபிக்கா எப்படி சொல்லலாம்? இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் பிளேஸுக்கு. ஓகேவா? அப்போ பொதுவா சொல்றது காமன் நவுன், பர்டிகுலரா ஸ்பெசிபிக் நவுனை சொல்றது ப்ராப்பர் நவுன். ஓகே. அடுத்தது இப்போ மவுண்டைன். மவுண்டைன் அப்படின்னா மலை. என்ன மலை சொல்லலாம்? எவரெஸ்ட். எவரெஸ்ட் மவுண்டைன் சொல்லலாம் இல்லைங்களா. எவரெஸ்ட் மவுண்டைன். இந்த மாதிரி பர்டிகுலரா சொல்றதுதான் ப்ராப்பர் நவுன். ஓகே. இப்ப சிட்டி.
சிட்டி ஒரு காமன் நவுன். இப்ப ஏதாவது எனி சிட்டி சொல்லலாம், ட்ரிச்சி. ஓகேவா? இப்ப இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ப்ராப்பர் நவுன், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் காமன் நவுன். காமன் நவுன்னா பொதுவா உள்ள பெயர் சொல், அது காமன் நவுன். ப்ராப்பர் நவுனுங்கிறது பர்டிகுலர் பிளேஸ், பர்டிகுலர் பர்சன் நேம், பர்டிகுலர் திங்ஸோட நேம். இப்ப புக்குன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், இப்போ புக்குக்கு பர்டிகுலரா சுஜாதா புக்கு, ஏதோ ஒரு கதை புக்கு, ஏதோ ஒரு நேம் சொல்லிக்கலாம். ஓகே, காட் இட்? இப்ப காமன் நவுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், இப்ப ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன், கான்கிரீட் நவுன். கான்கிரீட் நவுனுங்கிறது we can see, நம்மளால பார்க்க முடியும், we can hear, நம்மளால கேட்க முடியும், we can touch, நம்மளால டச் பண்ண முடியும், we can taste, நம்மளால டேஸ்ட் பார்க்க முடியும், we can smell, நம்மளால முகந்து பார்க்கவும் முடியும். இதுல ஏதாவது ஒரு பண்பு அந்த பொருளுக்கு இருக்கு அப்படின்னா அது கான்கிரீட் நவுன். ஓகே, இப்ப எடுத்துக்காட்டு பாருங்களேன். எக்ஸாம்பிள், ஆப்பிள். ஆப்பிள் வந்து அதை நம்ம இந்த பொருளை பார்த்த உடனே அதை சொல்லலாம், அது ஆப்பிள். அப்ப கண்ணால பார்க்கணும் இல்லைங்களா, கான்கிரீட் நவுன். ஓகே, மியூசிக். மியூசிக்கும் ஒரு நவுன் தான். ஹியர், கேட்குறோம் இல்லைங்களா, அது ஒரு கான்கிரீட் நவுன். அடுத்தது டச் பண்ணி சொல்ற மாதிரி, இப்போ சேர். சேர் பாருங்க, சேரை வந்து டச் பண்ணி பார்த்து சொல்லலாம், இது கான்கிரீட் நவுன். டச், டச்சுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பெர்ஃப்யூம். பெர்ஃப்யூம்னா சென்ட் இல்லைங்களா, அது அப்படியே மோந்து பார்க்கலாம் இல்லைங்களா, சூப்பரா இருக்கு அப்படின்னு ஸ்மெல் பண்ணி சொல்லலாம். அடுத்தது ஐஸ்கிரீம், டேஸ்ட். அப்ப கான்கிரீட் நவுனுங்கிறது நம்மளால பார்க்க முடியும், கேட்க முடியும், டச் பண்ண முடியும், டேஸ்ட் பண்ண முடியும், ஸ்மெல் பண்ண முடியும். இல்ல ஏதாவது ஒரு பண்பு இருந்ததுன்னா அது கான்கிரீட் நவுன். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனுங்கிறது ஒன்லி ஃபீலிங்ஸுங்க. நம்மளால டச் பண்ணவோ தொடவோ இல்லை எடுக்கவோ எதுவுமே பண்ண முடியாது, ஒன்லி ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். எதெல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் பாருங்க. எக்ஸாம்பிள், லவ். லவ் வந்து நம்ம ஒன்லி ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும், அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃப்ரீடம். ஓகேவா? இப்ப நான் எழுதுறது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். ஃப்ரீடம், ஹானஸ்டி, happiness, happiness, bravery, தைரியம், ட்ரஸ்ட், நம்பிக்கை, நாலேஜ். இது எல்லாமே நம்ம என்னதாங்க பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். இது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு இன்னும் நிறைய இருக்கு, ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா நம்ம ஃபீல் பண்றது, மனசார ஃபீல் பண்ற விஷயங்கள் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கலெக்டிவ் நவுன். இந்த நேம்லயே வந்துடும் உங்களுக்கு. கலெக்டிவ் அப்படின்னா சேகரிக்கிறது, குரூப்பா சொல்றது. நேம்ஸ் ஃபார் அ குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் திங்ஸ், அதுதான் கலெக்டிவ் நவுன் சொல்லுவோம். குரூப்பா சொல்றது தான் கலெக்டிவ் நவுன். நிறைய இருக்கு கலெக்டிவ் நவுன், அதை நீங்க மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எ கிளாஸ் ஆஃப் பீப்புள்ஸ், எ பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ். கொத்தா இருக்கு இல்லைங்களா, அது அப்படிதான் சொல்லணும். எ பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ், எ பஞ்ச் ஆஃப் கீஸ் சொல்லலாம், எ பஞ்ச் ஆஃப் பனானாஸ், எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், எ பஞ்ச் ஆஃப் பனானா சொல்லலாம். ஓகேவா? இல்லை எ பஞ்ச் ஆஃப் பலூன்ஸ். இந்த மாதிரி அது ஒரு கலெக்டிவா சொல்லும் பொழுது இப்படிதான் நம்ம சொல்லணும்.
a party of friends, a party of friends. இது எல்லாமே கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் இன்னும் நிறைய இருக்கு, கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு நோட்டு போட்டு அழகா எழுதி வச்சுக்கோங்க, படிங்க. ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்களுடைய எக்ஸாமுக்கு இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல உதவியான வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க, நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டு படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு இன்னும் வந்து கலெக்டிவ் நவுன் கொடுத்துருக்கேன், நிறைய இருக்குங்க. நீங்க இதை நான் எழுதி கொடுக்கறத விட நீங்க படிக்கலாம். இன்னொன்னு நெட்டில் போய் கலெக்டிவ் நவுன்னா போடுங்க, நிறைய வரும். நிறைய இதெல்லாம் நீங்க மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? a staff of employees, sorry, a staff of employees, a staff of teachers, a crowd of people, a pile of books, a pride of lines, the group of boys. இந்த மாதிரி வர்றது எல்லாமே கலெக்டிவ் நவுன்ஸ். ஓகே, கலெக்டிவ் நவுன்னா தொகுப்பா இருக்கிறதுக்கு பேரு தான் collective noun. Shall we go to the next noun? Next பார்த்தோம்னா countable nouns தான் பார்க்க போறோம். The nouns that can be counted. நம்மளால என்ன பண்ண முடியுங்க? இந்த நவுனை கவுண்ட் பண்ண முடியும், எண்ண முடியும். எந்தெந்த பொருள்லாம் நம்மளால எண்ணி சொல்ல முடியுமோ அந்த பொருள்கள் அத்தனையும் கவுண்டபிள் நவுன்ல தான் வரும். எதெல்லாம் எண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். புக், ஒரு புக்கு. புக்ஸ்னா நிறைய அப்படிதானே சொல்லுவோம். ஒண்ணுக்கு மேல இருந்தாலே அது வந்து ப்ளூரல் தானே. புக். பேக், பேக்ஸ். சேர், சேர்ஸ். ஓகேவா? டோர், டோர்ஸ். இது எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியுங்க? எண்ண முடியும். 1 2 3 4ன்னு நம்மளால எண்ணி சொல்ல முடியக்கூடிய பொருள்கள் அத்தனையுமே கவுண்டபிள் நவுன்ல தான் வரும். ஓகே, பாருங்க. கார், கார்ஸ், ட்ரெயின், ட்ரெயின்ஸ். இதெல்லாம் எண்ணலாம் இல்லைங்களா? அப்ப எண்ணி சொல்லக்கூடிய அனைத்துமே கவுண்டபிள் நவுன்ல தான் வரும். ஓகே, காட் இட்? uncountable nouns means cannot be counted. ஓகேவா? நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. nouns that cannot be counted, cannot be counted. நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? எண்ணி சொல்ல முடியாது. அதுதான் uncountable noun. uncountable நவுனுக்கு பாருங்க, furniture, traffic. 1 2 3ன்னு எண்ண முடியாதுங்க. ஓகேவா? traffic, advice, sugar, வேற milk, oil, sand, air, water, rice, flour. இன்னும் நிறைய இருக்கு. இப்ப இந்த மாதிரி எண்ணி சொல்ல முடியாத பொருள்கள் எதுவாக இருந்தாலுமே அது அன்கவுண்டபிள் நவுன் தான் வரும். மணி. ஓகேவா? இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? எண்ண முடியாது. 1 2 3 4ன்னு நம்மளால எண்ணவே முடியாது. இதுதான் அன்கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன்னா எண்ணி சொல்லிடலாம். அன்கவுண்டபிள் நவுன்னா நம்மளால சொல்ல முடியாது, எண்ண முடியாது. அதுதான் அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, இப்ப பாருங்க, உங்களுக்கு அப்படியே தொகுத்து திரும்ப எல்லா ஹெட்டிங்கையும் கொடுத்துருக்கேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோஸ்ல
கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ், நவுனோட வகைகள் தான் பார்த்தோம். என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். காமன் நவுனுங்கிறது பொதுவா பெயரை குறிக்கக்கூடிய சொல்லுதான் பெயர் சொல். பொதுவாகவே நவுன்னாலே நேம் ஆஃப் பர்சன் அண்ட் பிளேஸ் அண்ட் திங்ஸ், இது மூணோட பெயரை குறிக்கிறது தான் நவுன். ஓகேவா? மனிதர்களோட பெயர்கள், அனிமல்ஸ் பேர்ட்ஸோட பெயர்கள், பொருளோட பெயர்கள், இடத்தோட பெயர்கள், இது எல்லாமே குறிக்கிறது தான் நவுன். வாட், இது என்ன, அது என்ன, என்ன என்னன்னு கேட்கறது, நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே நவுன் தாங்க. அந்த நவுனை இத்தனை கேட்டகரியில பிரிக்கிறாங்க. இன்னுமே நிறைய நவுன் இருக்கு. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய டே டு டே லைஃப்ல தேவைப்படக்கூடிய நவுனை மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். காமன் நவுன், பொதுவான பெயர் சொல்கள். ஓகேவா? ப்ராப்பர் நவுனுங்கிறது பர்டிகுலர் பர்சன் நேமையோ இல்லை பர்டிகுலர் இடத்தோட பெயரையோ இல்லை பர்டிகுலர் பொருளோட பெயரையோ நம்ம பர்டிகுலரா பேர் வச்சு சொல்லிட்டோம் அப்படின்னா ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ல வரவே கூடாது. ஓகே. தேர்ட் ஒன்று பாருங்க, காங்கிரீட் நவுன். காங்கிரீட் நவுன் என்ன? நம்மளால தொட்டு உணரக்கூடிய பொருள்கள் அத்தனையுமே காங்கிரீட் நவுன் தான். அடுத்தது பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபீல் பண்றது, இது தொட்டு உணரக்கூடிய பொருள், இது ஃபீல் பண்ணக்கூடிய பொருள். அப்ஸ்ட்ராக்ட் நவுனுங்கிறது ஃபீலிங் மட்டும்தான். ஃபிஃப்த் ஒன்று பாருங்க, கலெக்டிவ் நவுன். கொத்தா சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் சேகரிக்கிறது. கலெக்டிவ் நவுன்ஸ், குரூப்பா சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறது எண்ணி சொல்லக்கூடிய பொருள்கள் அத்தனையுமே கவுண்டபிள் நவுன்ல தான் வரும். அன்கவுண்டபிள் நவுனுங்கிறது எண்ண முடியாத பொருள்கள் அத்தனையுமே அன்கவுண்டபிள் நவுன்ல தான் வரும். ஓகே, காட்டி இன்னைக்கு நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதை வச்சு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்க போகுது. ஓகேவா? அந்த டெஸ்ட்ல நீங்க யார் யாரு எத்தனை எத்தனை மார்க்கு வாங்க போறீங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்ப ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, இப்படிதான் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, மாலா இஸ் மை ஃப்ரெண்ட். இதுல நீங்க கைண்ட்ஸ் ஆஃப் நவுனை கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம என்னென்ன நவுன் படிச்சோமோ அந்த நவுன் இதுல வருதா, என்ன மாதிரி நவுன் இதுல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஒரு நவுன்ல அடங்குதா இல்ல அடங்கலையா அப்படின்னு பார்க்கணும். இப்ப மாலா அப்படிங்கிறது எந்த நவுனுக்குள்ள வரும் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட்ங்க, சூப்பர். மாலாங்கிறது ஒருத்தவங்களுடைய பர்டிகுலர் நேம். அப்ப இது வந்து ப்ராப்பர் நவுன்ல தான் வரும். மாலா இஸ் எ ப்ராப்பர் நவுன். மாலா வந்து ஒரு ப்ராப்பர் நவுன்ல வந்துருவாங்க. ஓகேவா? ஃப்ரெண்டுங்கிறது பொதுவா நவுன், பொதுவாவே காமன் நவுன். ஓகேவா? ஃப்ரெண்டுங்கிறது எதுல வந்துருவாங்க? காமன் நவுன்ல வந்துருவாங்க. ஓகே. இப்ப இங்க ஒரு நவுன் இருக்கு, இங்க ஒரு நவுன் இருக்கு. இது ப்ராப்பர் நவுன், அது காமன் நவுன். நெக்ஸ்ட் பாருங்க, ஐ ஹாவ் அ டாக். நான் ஒரு நாய் வச்சிருக்கேன். டாக்ங்கிறது காமன். ஓகேவா? டாகுங்கிறது ஒரு காமன் நவுன். பொதுவா நான் ஒரு நாய் வச்சிருக்கேன்னு தான் சொல்றோம். அந்த நாய்க்கு பேர் சொல்றேன் பாருங்க, மை பெட் அனிமல். ஏதோ ஒரு அனிமல். மை பெட் அனிமல் நேம் இஸ் பப்பி. இந்த பப்பி தான் ப்ராப்பர் நவுன். ஓகேவா? குறிப்பிட்டு நம்ம அந்த பேரை சொல்றோம் இல்லைங்களா, இது ப்ராப்பர் நவுன். அனிமல் அப்படிங்கிறது காமன் நவுன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, he lives in சென்னை. சென்னைங்கிறது ப்ராப்பர் நவுன். ஓகே, காட் இட்? இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் கொடுக்கலான் இருக்கேன். டெஸ்ட்டுக்கு ரெடி அப்படிங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒரு ஒரு சென்டென்ஸையும் படிச்சு அது என்னென்ன நவுன்ல இருக்கு அப்படிங்கிறத உங்களால ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுதா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, காட் இட்? நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? டெஸ்ட்டுக்கு ரெடி அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.